ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெத்தபுரம் அப்படின்ற கிராமத்தில் நிறைய பேய் நடமாட்டம் இருப்பதாக அந்த கிராம மக்கள் முழுவதுமே பயந்து நடுங்கி போய் காணப்படுறாங்க. அப்படி அந்த கிராம மக்கள் முழுவதுமே பயந்து நடுங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உண்மைதானா அப்படின்றத பற்றியும் நிறைய கருத்துக்களை பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு கிராமமே பேய் பயத்துல உறைந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆந்திர மாநிலம் கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சமீப காலமாகவே சில வினோதமான உருவங்கள் தென்படுவது போலவும் சில வினோத சத்தங்கள் கேட்பது போலவும் சில வீடியோக்கள் பார்க்கப்படுது. அதாவது என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலுமே கூட மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது இன்னுமே நீங்கலை அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வதந்திகளை களையக்கூடிய பணியில தான் காவல்துறையினரும் அறிவியல் கழகத்தாரும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனாலுமே கூட அரண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு இரண்டதெல்லாம் பேயாகவே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு இவங்க பயப்படுறதுக்கு அங்க என்னதான் அப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். யாராவது உடன் வந்தா மட்டும்தான் தைரியமாக வெளியே செல்லலாம், இல்லைன்னா கதவை திறந்து வைத்துக்கொண்டு வீட்டிலே உட்கார வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. 20 நாட்களாகவே இதுதான் இங்கு ஒரு நிலைமையாகவும் நிலவிட்டு இருக்குங்க. இதை பற்றி கேட்கையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் கண்ட்ரகோட்டா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் நாங்கள் பயத்தில் உறைந்து போய் இருக்கிறோம் அப்படின்னும் அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் கடந்த சில நாட்களாகவே இங்கு நிறைய விஷயங்களானது பரவிட்டு இருக்கு அப்படின்னும் ஒரு சில வீடியோக்களை பார்த்தாலே ரொம்பவே பயமாக இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக காக்கிநாடா மாவட்டம் பெத்தாபுரம் அருகே இருக்கக்கூடிய கண்ட்ரகேட்டாவில் பேய்கள் நடமாடுவதாக சில வதந்திகளும் வீடியோக்களும் அதிக அளவில் பகிரப்பட்டு வருதுங்க. இது போலதாங்க நம்மளும் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். பேய்கள் அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படின்னா இன்னுமே அதற்கான விடை யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பேயை நேரடியாக பார்த்தவங்க இருக்காங்களா அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்தா மட்டும்தாங்க இருக்குது. இதை கேள்விப்பட்ட காவல்துறையினரும் ஜன விஞ்ஞானியான வேதிகா எனும் அறிவியல் அமைப்பினரும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ப வேண்டாம் என்று அங்கு பிரச்சாரம் செய்திருக்காங்க. ஆனாலுமே கூட மக்களால் இன்னுமே அந்த பயத்தில் இருந்து மீண்டு வர முடியலங்க. மக்கள் அனைவருமே இன்று வரைக்குமே கவலையில் தான் இருக்கிறாங்களாம். அச்சத்தில் கிராமம் முழுவதுமே உறைந்து போய் காணப்படுதுன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த அச்சத்தின் காரணமாக கிராமத்தை விட்டு நிறைய மக்கள் வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. சிலர் ஏற்கனவே பேய்க்கு பயந்து கிராமத்தை விட்டு வெளியேறியும் போயிட்டாங்களாம். சிலருக்கு இருட்டிய பிறகு வெளியில் செல்லவே பயமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினோதமான சத்தங்கள் கேட்பது போலவும் வினோதமான காட்சிகள் தென்படுவது போலவும் இருட்டில் யாரோ நிர்வாணமாக ஓடுவது போலவும் சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அந்த பகுதி மக்களை எல்லாத்தையுமே பயத்தில் ஆழ்த்திருக்குன்னு தாங்க சொல்லணும். இது குறித்து பேசிய கண்ட்ரகோட்டாவை சேர்ந்த கிராமவாசியான நத்தீஸ்வர ராவ் கிராமத்திற்கு பேய் புகுந்ததாக பலரும் நம்ப தொடங்கிட்டாங்க. மேலும் அதனை தொடர்ந்து ஊடகங்களில் வெளியான செய்திகளும் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூறியிருக்காரு. மட்டும் இல்லாமல் சில உருவங்கள் பார்த்தா சுவர் மேலே ஏறி குதிப்பது போன்ற வீடியோக்களும் செல்போனில் காட்டியிருக்காங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயந்து போய் தாங்க இருக்கிறாங்க. எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் கூட இப்படி எதுவுமே நடக்கலை, இருப்பினும் கூட சிலர் அப்படியான அச்சத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மக்களுடைய பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக ரோந்து பணியில் கிராமப்புற இளைஞர்களே இறங்கியிருக்காங்க. கண்ட்ரகோட்டா கிராமத்தில் பலரும் இரவில் தூங்கவே பயப்படுறாங்க அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் இரவு முழுவதும் கம்புகளை வைத்துக்கொண்டு கிராமத்தை சுற்றி கண்காணித்துட்டு தான் இருக்கிறாங்க.
ஒருபுறம் பேய் மற்றும் பிசாசுகளை நம்பக்கூடிய மக்கள் பயந்து கொண்டு இருக்கையில மறுபுறம் சிலர் அதை நிராகரித்தும் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நீங்களும் பேய் அப்படின்ற ஒன்று கிடையாது அப்படின்னு நிராகரிக்கிறீங்க அப்படின்னா தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நிராகரிப்பையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிலர் பாத்தீங்கன்னா கிராமத்துல தீய சக்திகள் நிறைந்து இருப்பதாக சொல்லி அவற்றையெல்லாம் விரட்டுவதற்காக யாகங்கள் கூட நடத்திட்டு இருக்காங்க. இதே வேளையில் ஜன விஞ்ஞானி வேதிகா அப்படின்ற அறிவியல் அமைப்பு சார்பில் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கூட ஏற்பாடு செய்யப்படுதுங்க. ஒரு கருப்பு முகமூடி அணிந்த நபர் சுவர் மீது அமர்ந்திருப்பதைப் போல ஒரு விதமான வீடியோ காட்சியை கண்டதாகவும் அதற்கு பிறகு அவர் யார் என்று கேட்டபோது அவர் ஓடிவிட்டதாகவும் கிராமவாசிகள் தெரிவிக்கிறாங்க. இதை வைத்து பார்த்தோம் அப்படின்னா பேய் அப்படின்னா மறைய வேண்டுமே தவிர ஓட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வயலில் இருக்கக்கூடிய மரத்தில் அருகே ஒருவர் அமர்ந்திருப்பதாகவும் அவர்கள் அங்கு சென்றபோது சிலர் ஓடிவிடுவதாகவும் சொல்கிறாங்க. சில வீடியோக்களும் அது போல தாங்க காட்டுறாங்க. இவை அனைத்துமே உருவாக்கப்பட்டவை, அதனால் மக்கள் யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதிலிருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க அப்படின்னு கூட தெரியலைங்க. இரவில் மக்கள் நடமாட விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு பிரசாந்த் கூறியிருக்காரு. இது போன்ற செல்போன்களில் பரவி வரக்கூடிய வீடியோவில் இருப்பது என்ன அப்படின்ற ஆராய்ச்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. சொல்லப்போனால் காவல்துறையினர் கிராமத்தை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்டு மக்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க. சிலர் போலியான வீடியோக்களை உருவாக்கி மக்களை அச்சுறுத்தி வராங்க அப்படின்னு ஒரு குழுவினர் இரவன ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. செல்ஃபோனில் வரக்கூடிய எந்த ஒரு வீடியோக்களையும் நம்ப வேண்டாம். அது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு. பிரச்சனை இருந்தால் காவல்துறையினர் கவனத்திற்கு கொண்டு வாங்க அப்படின்னு பெத்தபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் தெரிவித்திருக்காரு. இதுபோல் ஆந்திராவில் தொடர்ந்து வரக்கூடிய பேய் கதைகள் தாங்க அதிக அளவில் பகிரப்படுது. கடந்த ஆண்டு கூட டிசம்பர் மாதம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தெருக்களில் இருபுறமும் சில சாலைகள் நடுவே பசுமைக்காக நடப்பட்ட மரங்களை கண்டு கூட மக்கள் பயப்பட்டிருக்காங்களாம். டெவில் ட்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மரங்களை அகற்ற கோரி விசாகப்பட்டினம் மாநகராட்சிக்கு புகார்கள் கூட அளிக்கப்பட்டிருக்குங்க. இந்த மரங்களை மக்கள் பேய் மரங்கள் அப்படின்னு பார்த்து பயப்படுறாங்க. மேலும் அந்த மரங்களை பேய் மரங்கள் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீராதாரங்களை பொருட்படுத்தாமல் இந்த மரம் ஆண்டு முழுவதுமே ரொம்ப பசுமையாக காட்சியளிக்குமாம். சொல்லப்போனால் குளிர்காலத்தில் பூக்கள் நிறைந்து காணப்படுமாம். இந்த பூக்கள் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை 3 அல்லது 4 நிலைகளில் பூக்கும் அப்படின்னும் அந்த பூக்கள்ல இருந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் தாங்க முடியாம நகரவாசிகள் வேதனைகளை தெரிவிக்கிறாங்களாம். இதனால தங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படுவதாக கூட சொல்லியிருக்காங்க. விசாகா துறைமுகத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற வாசுதேவ ராவ் என்பவரது வீட்டின் முன்புறம் இந்த மரம் இருக்குங்க. இப்போது இந்த மரம் 2 மாடி கட்டிடம் போல உயரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரம் குறித்து பிபிசியிடம் அவ்வப்போது பேசிய வாசுதேவ ராவ் அந்த மரத்தில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தால் சுவாசிக்கவே ரொம்ப சிரமமாக இருப்பதாக கூறியிருக்காங்க. குளிர்காலம் முழுவதுமே இந்த மரத்தில் இருந்து வீசக்கூடிய காற்றினால தாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அப்படின்னும், எனக்கு கூட இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு, என்னுடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் இந்த மரங்களை அகற்ற கோரி மாநகராட்சியிடம் புகார் அளித்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கூறுகையில் இந்த மரங்கள் சின்னதாக இருந்தப்போ எந்த பிரச்சனையுமே கொடுக்கல அப்படின்னும் கடந்த 2 வருடங்களாக தான் உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வருவதாகவும் டிவி மெக்கானிக்காக இருக்கக்கூடிய சீனிவாசராவ் தெரிவிச்சிருக்காருங்க. பூக்கள் மீண்டும் அவை போகும் வரையில் பல சிரமங்களை சந்தித்து வரும் அப்படின்னும் இந்த குளிர்காலத்தில் 3 அல்லது 4 முறை உதிர்தலானது நடைபெறுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மாநகராட்சியிடம் புகார் அளித்துமே கூட இந்த மரங்கள் எப்பவுமே அகற்றப்படவில்லை அப்படின்னும், நாங்களே அகற்ற வேண்டும் என்றால் கூட மரங்கள் பெரிதாக இருப்பதால் அதுவும் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தெலுங்கானா சாதகவான பல்கலைக்கழக தாவரவியல் துறை தலைவர் டாக்டர் நரசிம்மமூர்த்தி இந்த மரங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மரங்கள் பூக்கும் பொழுது வாசனையானது இருக்கலாம். அதன் காரணமாக சைனஸ் மற்றும் மூச்சுத்திணறல் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் ஒரு சில விதமான பிரச்சனைகளை உணருவாங்க. அதை தாண்டி இந்த மரத்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. இதுபோல் மரங்களை கண்டு கூட மக்கள் பேய் மரம் அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படக்கூடிய வீடியோக்களை பார்ப்பதால் அவங்க இன்னுமே பயந்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஊடகங்கள் வழியாக பார்க்கப்படக்கூடிய செய்திகளோ பகிரப்படக்கூடிய செய்திகளோ மக்கள் மனதில் ஆழ்ந்த இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம்.
அதனால தான் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லப்போனால் ஆந்திர மாநிலத்தில் இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த விஷயத்தை மக்கள் அனைவருமே புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னு அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. இதிலிருந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுதுங்க. மக்களை வந்து பயம்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவே யாரோ செய்யக்கூடிய ஒரு சதி வேலையாக தான் இதை வந்து பார்க்குறோம். அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.